ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. இருக்கன் குன்று அடுத்து ஆயிமலை நீண்டு கிடக்கு. அந்த பகுதியை பரம மக்கள் கடக்கிறதில்ல. ஏன்னா அந்த திசையுடைய அடற்காடுகளில் சேர நாட்டை சேர்ந்தவங்க வேட்டையில ஈடுபடுறாங்க. அதனால அப்போலேருந்து அது அவங்களுடைய பகுதியாகவே கருதப்படுது. அந்த காட்டுடைய நடுவில் தான் இப்போ குட்டநாடும் குடநாடும் தங்களுடைய படைகளை ஒருங்கிணைச்சிருக்கு. குடவர்க்கும் போர்க்களம் வரல. அவருக்கு பதில் அமைச்சர் கோளூர் சாத்தன் தான் வந்திருந்தான். குட்டநாட்டு வேந்தன் உதயஞ்சேரல் தாக்குதலுடைய முழு தன்மையும் தீர்மானிப்பவனா இருந்தான். 2 நாட்டு தளபதிகளான துடும்பனும் எகல்மாடனும் அவனுடைய உத்தரவை நிறைவேற்ற ஆயத்த நிலையில இருந்தாங்க. நேரெதிராக இருந்த இருக்கன் குன்றுடைய உச்சியில நிலை கொண்டிருந்தான் குழையன். தேக்கனும் உதிரனும் அங்க வந்து சேர்ந்தாங்க. பக்கத்துல இருந்த ஊர்களை சேர்ந்த 100 வீரர்கள் கோழையனோட இருந்தாங்க. தேக்கன் கிட்ட நிலைமையை விவரிச்சான் கோழையன். ஆய்மலையின் மேல் முகடுகளில் இருந்துதான் நம்மால் பார்க்க முடியும். மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ளொடுங்கியுள்ள அடற்காட்டுக்குள் அவர்கள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட முடியவில்லை. அதனால் அவர்களின் தாக்குதல் திட்டத்தை தான் கணிக்க முடியவில்லைன்னு சொன்னவன் அவங்க 2 படைகளும் காட்டுக்குள்ள வந்துட்டு தான் உறுதி செஞ்சான். நிலைமையை புரிஞ்சுக்க நினைச்ச தேக்கன் கோழையனின் கூற்றுப்படி சேரப்படை முழுமையாக வந்து 2 வாரங்களாக போகின்றன. ஆனால் இன்னும் அந்த இடம் விட்டு அசையாமல் ஏன் இருக்கிறான்? அவனது காத்திருப்பு எதற்காகன்னு யோசனையிலே இருந்தாரு. அன்னிக்கிரவு தேக்கன் எந்த முடிவும் எடுக்கல. உதயஞ்சேரல் ஏன் காத்திருக்கிறான்? அவனுக்கு தேவையான செய்தி வந்து சேரவில்லை, அல்லது அவன் நினைத்த இடத்தில் எதிரிகளாகிய நாம் வந்து சேரவில்லை. இந்த 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். சோழனும் பாண்டியனும் படையெடுத்துள்ள செய்தி அறிந்து அவர்களின் தாக்குதலுக்காக காத்திருக்கலாம், அல்லது நாம் ஆய்மலையின் எந்த விளிம்பில் அவனை எதிர்கொள்ள அணிவகுக்க போகிறோம் என்பதை அறிய காத்திருக்கலாம்னு நினைச்சபடி இருந்தார். பின் இரவு தொடங்குச்சு. நாளை காலை 2 விளிம்புகளிலும் நமது படையை அணிவகுக்க செய்வோம். அதன் பிறகும் அவன் முன்னகரவில்லை என்றால் சோழ பாண்டிய படையெடுப்போடு ஏதோ ஒரு வகையில் இவனது திட்டம் ஒருங்கிணைந்துள்ளது என்று பொருள். அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதாக நாம் முடிவுக்கு வந்தால் எதிரிகளை நோக்கி நமது படை முன் பாய்ச்சலில் சென்று தாக்க வேண்டியிருக்கும்னு தேக்கன் சொன்னார். தேக்கன் சொல்றது சரின்னு பட்டுச்சு. இடப்புற விளிம்புல உதிரனுடைய தலைமையில 20 ஊர்களையும், வலப்புற விளிம்புல கூழையனுடைய தலைமையில 26 ஊர்களையும் அணிவகுக்கும்படி தேக்கன் சொன்னார். குதிரை படையினரோட குன்றுடைய மேல் முகட்டில் அமைஞ்சிருக்க இந்த இடத்துல இருந்து 2 பக்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து தாக்குதலை வலுவூட்டுறது தேக்கனுடைய வேலைன்னு முடிவாச்சு. மறுநாள் முழுக்க எதிரிகள் கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லை. காத்திருந்தார் தேக்கன். இங்க புகார்ல ஹிப்பானஸும் சோழவேலனும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சோழவேலன் சொன்னாரு, எவ்வளவு அடற்கானகத்தில் இருந்தாலும் தேவையான அளவு வழியமைப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் குறுங்காடர்கள். தூசியை ஊதி தள்ளுவதைப் போல பின்னி கிடக்கும் செடி கொடிகளையும் புதர்களையும் விலக்கி எளிதில் வழியமைப்பார்கள். கீழ்காடர்களோ நீரும் வேரும் கிழங்கும் அறிந்தவர்கள். மண்ணில் இருக்கும் அனைத்தையும் பற்றி அவர்களைப் போல் அறிந்த இன்னொரு உயிர் இல்லை என்றே சொல்லலாம். மேல் மண்ணை மோந்து அடிமண்ணை கண்டறியும் ஆற்றல் கொண்டவர்கள். மண்ணுள் மணிக்கற்கள் இருக்கும் இடத்தில் நன்கு வேர்விட்டு வளரக்கூடியது கருநச்சு என்று கண்டறிந்தவர்கள் அவர்களே. அதனால் தான் கருநச்சு இருக்கும் இடத்தில் புதையல் இருக்கும் என்று மக்கள் நம்ப தொடங்கினார்கள். மேல்காடர்களோ நிலத்தின் மேல்புறத்தை தமது உடலின் மேற்புறம் போல பாவிப்பவர்கள். மரம் செடி கொடி என அனைத்தையும் இருக்கும் நிலையிலேயே ஆயுதமாக மாற்ற தெரிந்தவர்கள். இவர்கள் மூவரும் ஆதியில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அந்த ஆதித்தாய் மண்ணுள் இருந்து விளைந்தவள், மண்ணால் ஆனவள் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் இன்றும் மண் போர்த்தி உறங்கும் பழக்கம் அவர்களிடம் உண்டுன்னு சோழவேலன் சொல்லிட்டு இருந்தாரு. ஹிப்பானஸ் இதுவரை இப்படி ஒரு பழக்கம் இருக்கிற மனிதர்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. மிரண்டு நின்னா. காட்டின் ஆதி குணங்களை தங்களின் குருதி நாளங்களில் உணர்ந்தவர்கள் நெடுங்காடர்கள். எனவே அவர்களை கொண்டே படையெடுப்பின் முறைமையை வகுத்துள்ளான் என் மகன் செங்கன சோழன். சோழ நாட்டு நிலைப்படையின் தேர்ந்த வீரர்கள் மட்டுமே இந்த படையெடுப்பில் பங்கெடுத்துள்ளனர். நெடுங்காடர்கள் கவசமென அணிவகுக்க பரம்பை ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது சோழப்படைன்னு அவர் சொல்றதை கேட்டு திகச்சு போயிருந்தான் ஹிப்பாலஸ். சேரனையும் பாண்டியனையும் கடந்தவனாக இருக்கிறான் சோழன்னு தோணுச்சு. அந்த எண்ணம் தோன்றின மறுகணமே அவன் கேட்ட கேள்விக்கான விடைய சொல்லாம மற்ற செய்திகளை சொல்றது மூலம் பேச்ச திசை திருப்புறார் சோழவேலன்னும் ஹிப்பானஸ்க்கு தோணுச்சு. சரி, அவர் வழியிலே போலாம்னு நினைச்சவன், இவ்வளவு வலிமை கொண்ட படை இருக்குமேயானால் நீங்கள் வெல்வதற்கு பேரரசுகள் இருக்கின்றனவே, ஏன் பரம்பின் மீது படையெடுக்க வேண்டும்னு கேட்டான்.
கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் ஹிப்பானஸை பார்த்து கேட்டார். ஒரு நாட்டை செழிப்புமிக்க நாடு என எதை வைத்து தீர்மானிப்பீர்கள்னு? அது மனிதர்கள் தீர்மானிப்பதென்று. அந்நாட்டின் சேமிப்பறைகளில் இருக்கும் பொன்னும் மணியும் மொத்தம் தான் தீர்மானிக்கின்றன. ஹிப்பானஸ் பதில் சொல்ல, சரியாக சொன்னீர்கள். யவனர்களாகிய நீங்கள் இந்நிலத்தில் நடக்கும் அரசாட்சிகளையும் நாடுகளையும் நன்கு அறிந்தவர்களாயிற்றே. நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலத்தில் செழிப்புமிக்க நாடு எதுன்னு சோழவேலன் கேட்டாரு. கொஞ்சம் தயக்கத்தோட பேச தொடங்கினவன், பொன்னும் மணியும் முத்துக்களை விட மதிப்பு உயர்ந்தன. ஆனால் அவை மிக குறைவாகவே கிடைக்கின்றன. முத்துக்களும் அளவிடற்கரிய முறையில் கிடைக்கின்றன. பெரும் முத்துக்குளியலை நாள்தோறும் நடத்தி வரும் பாண்டிய நாடு செழிப்பு மிக்கதுன்னு பதில் சொன்னான். தலையசைச்சு சிரிச்சான் சோழவேலன். இப்படித்தான் தவறுதலாக மதிப்பிடுகிறீர்கள்னு. இதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு ஹிப்பானஸ் கேட்க, முத்துக்களை விட பொன்னும் மணியும் தானே மதிப்பில் உயர்ந்தனன்னு மறுபடியும் கேட்டார். ஆமாம்னு அவன் சொல்ல, அந்த செல்வத்தை அளவிட முடியாத அளவு வைத்துள்ளது யார் என்ற கேள்வியை முன்வச்சார் சோழவேலன். தயக்கத்தோட தெரியவில்லைன்னு ஹிப்பானஸ் சொன்னான். ஹிப்பானஸ் முகத்தை கூர்ந்து பார்த்து புருவங்களை உயர்த்தினபடி பரம்பின் பாரின்னு சொன்னாரு. கண்கள் பிதுங்க முழிச்சான் ஹிப்பாலஸ். என்ன சொல்றான் இவன்னு புரிஞ்சுக்க முடியாத குழப்பத்தை அவனுடைய முகம் காட்டுச்சு. நான் சொல்வதை உங்களால் ஏற்க முடியவில்லை அல்லவான்னு சோழவேலன் கேட்க, ஆமாம்னு தலையசைச்சான். பச்சை மலை தொடரின் நீளம் அறிவீர்களா நீங்கள்னு கேட்டாரு. எங்களின் நாவாய்கள் குமரிமுனை திரும்பினால் கரையை ஒட்டி 1 மாத காலம் பயணப்பட்டு சுபாகரா இடத்தில் மேற்கு திசையில் திரும்புகின்றன. அந்த இடம் வரை நீண்டு கிடக்கிறதே என நினைக்கிறேன்னு சொன்னான். ஆம், நீங்கள் சொல்வது மிக சரி. கண் காண முடியாத தொலைவு நீண்டு கிடக்கும் இந்த பச்சை மலை தொடர் முழுவதையும் தம் வாழ்விடமாக கொண்டவர்கள்தாம் 14 வேளிர்குடிகள். மலையில் உள்ள குகைப்பாறைகளின் சுரங்கங்களிலும் ஆற்றிலும் பள்ளத்தாக்கிலும் தான் விலையுயர்ந்த மணிக்கற்கள் கிடைக்கின்றன. உங்களின் யவன பேரரசர் உட்பட எல்லா நாட்டு வேந்தர்களும் செல்வந்தர்களும் என் வகை திருமணிகளையே வாங்கவும் அணியவும் சேமிக்கவும் விரும்புகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அமைதி கொண்டு கேட்டுட்டு இருந்தான் ஹிப்பாலஸ். வெறுகின் கண் போல முழு பச்சை நிறத்தின் நடுவில் செங்குத்தான வெண்கோடு ஒளிருமே பூமர வைடூரியம், அதைத்தானே யவனர்களாகிய நீங்கள் மிக உயர்ந்ததாக கருதுவீர்கள்னு கேட்டாரு. ஆமாம்னு சொன்னான். அந்த வகையான வைடூரியம் மிக அதிகமாக கிடைப்பது உடுவன் மலையில். அந்த மலையை ஆள்பவன் வேலழுந்துவன்னு சோழவேலன் சொல்ல, இதை எதுக்கு சொல்றாருன்னு ஹிப்பாலஸ் யோசிச்சுட்டு இருந்தான். தேன் துளியின் மீது கதிரவன் ஒளிப்பட்டு மின்னுவது போல் இருக்குமே வானமாயம், அது கிடைப்பது தனக்கன் குன்றில். அந்த இடம் நெடுவேலாதனின் மலைப்பகுதியை சேர்ந்தது. அவனது மலைக்கு அடுத்திருப்பதுதான் பன்றிமலை. மயிலின் கழுத்து போல கார்நிலம் இறங்கி ஓடும் வைரக்கல் கிடைக்கும் இடம் அதுதான்னு பட்டியலிட்டார் சோழவேலன். அவருடைய பேச்சு எதை நோக்கி போகுதுன்னு ஹிப்பானஸால புரிஞ்சுக்க முடியல. எங்கள் வேந்தர்கள் மிகவும் விரும்பி அணியும் வைடூரியம் எது தெரியுமான்னு கேட்க, தெரியாதுன்னு ஹிப்பானஸ் பதில் சொன்னான். முயலின் குருதி சிற்றக்கலின் ஒளிப்பட்டு திகைத்து திகைத்து ஒளி சிந்தும். அதன் ஒவ்வொரு மினுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். அந்த வகையிலான வைடூரியத்தை துகிர்கனகம் என்போம். அதுதான் இந்த நிலமெங்கும் இருக்கும் வேந்தர்கள் விரும்பி அணிவது. அது கிடைக்கும் இடம் புடவூர் வேளன் குன்றில். சரி, யவன வணிகர்கள் நீலமணி கற்களை மிக அதிகமாக வாங்குவது எந்த நாட்டில்னு கேட்டாரு. எங்கள் நாட்டு செல்வந்தர்கள் அதிகம் விரும்புவது கார்நீல மணிகளைத்தான். அந்த வகை மணிகள் அதிகம் கிடைப்பது ஈழ நாட்டில்தான். எனவே அங்கிருந்து அதிகம் வாங்குகிறோம். அரச குடும்பத்தினர் பொதுவாக கார்நீலத்தை தவிர்த்துவிட்டு மாநில மணிக்கற்களைத்தான் பயன்படுத்துவர். அந்த வகை கற்கள் அதிகம் கிடைப்பது மணிப்பல்லவ தீவில். எனவே எங்களின் நாவாய்கள் ஆண்டு முழுவதும் மணிப்பல்லவ தீவில் நிலை கொள்கின்றன. ஹிப்பானஸ் விளக்கம் கொடுத்தான். சுவர்ல இருந்த ஓவியத்துல பெண் ஒருத்தி நீர் நிறைஞ்ச சிறு குவளையை கையில வச்சிருந்தா. அந்த குவளையில இருந்த நீர்ல இருந்து ஒளி படர்றது போல வரையப்பட்டிருந்துச்சு. அதை காட்டி இந்த ஓவியம் எதை குறிக்கிறது என்று உங்களால் அறிய முடிகிறதான சோழவேலன் கேள்வி எழுப்பினாரு. நீர் நிரம்பின குவளையிலிருந்து எப்படி ஒளி வருதுன்னு ஹிப்பானஸ்க்கு புரியல. அதில் உள்ளது பொன்னாட்டு மணிகள். அது உமிழும் நீளத்துக்கு இணையே இல்லை. குவளை நிறைய கறந்த பாலை நிரப்பி அதற்குள் அந்த மணிக்கல்லை போட்டால் பாலுக்கு மேல் ஒளி பரவும்னு சொன்னாரு. ஹிப்பானஸ் முகம் முழுக்க வியப்பு பரவுச்சு. அந்த பொன்னாடு வேல்முடியனின் கையில் உள்ளது. உள்ளுக்குள் தீச்சுடர் போல் அணையாமல் ஒளி வீசும் இளஞ்சிவப்பு நிற மணிக்கற்கள் தான்
வேந்தர்கள் விரும்பி அணிவது. மகுடத்தில் சூடும் முடிமாலையில் அவ்வித மணிக்கற்கள் பதித்தால் அந்த வேந்தன் எந்த பொருளும் தோல்வியை தழுவ மாட்டான் என்பது நம்பிக்கை. அவ்வித மணிக்கற்கள் அதிகம் கிடைப்பது செருவின் குன்றில். அது அழும்பின் வேலுடைய குன்றாயிருக்கிறது. இவர்கள் உட்பட 9 வேளிர்கள் என்றும் பச்சை மலையை ஆள்கின்றனர். எஞ்சியோர் வேற்று நாட்டு படையெடுப்புகளால் விழுந்துவிட்டனர். 14 கோடி வேளிர்களுக்கும் ஆதியிலிருந்து ஒரு பழக்கம் இருக்கிறது. அவர்களின் நிலப்பகுதியில் கண்டெடுக்கும் மணிக்கற்களை குலத்தலைவனிடம் கொடுப்பர். அவன் அவற்றை பாதுகாத்து வைப்பான். அந்த குலத்தலைவன் மரணத்தை தழுவியவுடன் புதியவன் பொறுப்பேற்கும் போது செய்யும் முதற்பணி ஏற்கனவே இருந்தவன் காலத்தில் சேகரிக்கப்பட்ட மணிக்கற்களை பரம்பு நாட்டில் இருக்கும் பாழி நகரில் போய் வைத்து விடுவதுதான். இப்படி 14 வேளிர் குடியும் தலைமுறை தலைமுறையாக மணிக்கற்களை பாழி நகரில் போட்டுவிட்டு வருகின்றனர். பரம்பு வேளிர்கள் அதை காத்து வருகின்றனர்னு சோழமேலன் சொல்லி முடிச்சார். செங்கன சோழன் படையெடுப்புடைய நோக்கம் ஹிப்பானஸ்க்கு இப்போதான் தெளிவா புரிய வந்துச்சு. இந்த செய்தியே தெரியாம தான் மற்ற வேந்தர்கள் இருக்காங்கன்றத நம்ப முடியல. சோழவேலன் சொல்றது உண்மையா இருக்கும்னா அப்ப பரம்புடைய மாபெரும் செல்வம் கொல்லைக்காட்டு விதையோ சோமபானமோ தேவமாக்கு விலங்கோ இல்ல, பாழி நகர் செல்வம் தானே ஹிப்பானஸ் நினைச்சிட்டு இருக்கப்போ என்று நேற்று அல்ல, எத்தனையோ தலைமுறைகளாக பாழி நகரத்தில் குவிக்கப்படும் உலகின் மாபெரும் செல்வமான மணிக்கற்களை மலை மக்கள் பாழாய் போடுகின்றனர் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை கைப்பற்றும் கனவும் தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பாழி நகர் எங்கிருக்கிறது என்ற குறிப்பு வேளிர்குடியின் மிக சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் எந்த சூழலிலும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். போரில் வீழ்ந்த வேளிர்களிடம் கூட அந்த உண்மையை பெற முடியவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹிப்பானஸ் அவனையே மறந்த நிலையில சோழவேலன் சொல்ல கவனிச்சிட்டு இருந்தான். மறைக்கப்படுவதுதான் கவனிக்கப்படுவதாக மாறும். மேற்கு திசையில் உள்ள பச்சை மலை தொடரில் வேளிர்களால் மறைக்கப்படுவது கிழக்கு திசை குன்றுகளில் உள்ள நெடுங்காடர்களால் கவனிக்கப்பட தொடங்கியது. தலைமுறை தலைமுறையாய் பாழி நகரை அறிவதே நெடுங்காடர்களின் பணி. மண்ணின் அடிவாரத்தை மோந்தே கண்டறியும் கீழ்காடர்கள்தான் பாழி நகர் நிலை கொண்டுள்ள நிலத்தை கண்டறிந்துள்ளனர். எண்ணில் அடங்காத மணிக்கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலத்தை அவர்கள் கண்டறிந்த போதுதான் இன்னொன்றையும் சேர்த்தே அறிந்தனர். என்னன்னு அதிர்ந்து கேட்டான் ஹிப்பானஸ். வேற்று மனிதர்களால் ஒருபோதும் அந்த இடத்தை கண்டறிந்து அந்த செல்வத்தை கைப்பற்ற முடியாது என்பதுதான் அது. கீழ்காடர்களின் இந்த கூற்றை மேல்காடர்களும் குறுங்காடர்களும் ஏற்பதில்லை. அந்த செல்வத்தை கைப்பற்ற கீழ்காடர்கள் ஒத்துழைப்பதில்லை என்ற காரணத்தினாலேயே காடர்களுக்குள் பல தலைமுறைகளாக பகை உண்டாகியது. செங்கன சோழன் மூவரையும் ஒரு சேர தாக்கிய போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள மூவரும் ஒன்று சேர்ந்துள்ளனர். அப்படி இருந்தும் சோழ பேரரசின் பெரும்படையை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. சோழப்படைக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு இயற்கையால் நிகழ்ந்த நிலச்சரிவு. அது நெடுங்காடர்களின் குடியிருப்புகளை அழித்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து சோழப்படையின் மீது தாக்குதல் தொடுக்க முடியாத நிலையை உருவாக்கியது. அப்படி இருந்தும் சோழர்களால் அவர்களை வெல்ல முடியவில்லை. போர் நெடுங்காலம் நீடிக்க இறுதியில் மேல்காடர்கள் உடன்படிக்கை திட்டத்தை சொன்னார்கள். செங்கன சோழனும் அதை ஏற்றுக்கொண்டு தாளமலையை கைப்பற்றும் திட்டத்தை கைவிட்டான்னு சோழவேலன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஹிப்பானஸ் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தான். போரிட்டு கொண்டிருந்தவர்களை ஒன்றாக இணைத்தது நெடுங்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டம். இருவரின் நீண்ட நாள் கனவுகளும் ஒன்றாயின. அதுதான் பாழி நகர். அந்த பெருஞ்செல்வத்தை இணைந்து கண்டறிய முடிவு செய்தனர். காட்டை பிளந்து முன்னேறும் ஆற்றல் கொண்ட படையோடு என் மகன் பாழி நகர் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான்னு சொல்லி முடிச்சார். சோழனுடைய திட்டத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டப்போ ஹிப்பானஸ் மெய் சிலிர்த்து நின்னான். கிழக்கும் மேற்குமான பகை வேந்தனுக்கும் வேளிற்குமான முரணோடு இணைந்து விட்டது. இனி பாழி நகரை காப்பாற்ற பாரியால் முடியாதுன்னு சொன்னார் சோழவேலன். எங்க இருக்கன் குன்று மேல காத்திருந்த தேக்கனுக்கு உதயஞ்சேரலுடைய திட்டத்தை புரிஞ்சுக்க முடியல. என்னதான் நினைக்கிறான் உதயஞ்சேரல்னு நினைச்சபடி இருந்த தேக்கன் குதிரை வீரர்களை அழைச்சாரு. 6 பேர் முன் வந்தாங்க. தன்னோட எவ்வியூர்ல இருந்து வந்த எயினி கிட்ட அறுவரையும் அழைத்து கொண்டு எதிரில் இருக்கும் ஆயிமலையின் முகட்டுக்கு போ. அங்க செல்லும் வரை நமக்கு குதிரை பாதை இருக்கிறது. தேவைப்பட்டால் குதிரை பாதையும் கடந்து சில வீரர்களை அனுப்பி வை.
ஆய்மலையின் மறுபக்கம் எதிரிகளின் நடவடிக்கையை அறிந்துவான்னு சொன்னாரு. எயினையும் 6 வீரர்களை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். 6 வீரர்களும் இருக்கன் குன்றை தாண்டி ஆய்மலையில ஏற தொடங்கினாங்க. குதிரைகள் பிறந்ததுலேருந்தே பரம்பின் மலைப்பாதைகளில் ஓடி பழகினது. அதனால மலையேற்றத்திலையும் வேகம் குறையாம வீரர்களை சுமந்து செல்லக்கூடியதா இருந்துச்சு. ஆய்மலையுடைய பாதி உயரத்தை கடந்தாங்க. சில இடங்கள்ல ஆபத்தான சரிவு பாதைகள் உண்டு. அந்த இடங்கள்லாம் குதிரையை விட்டு இறங்கி நடந்து போனாங்க. பாறையை கடந்ததும் மறுபடியும் குதிரைகள்ல பயணப்பட்டாங்க. ஒதியஞ்சேரல் எதை எதிர்பார்த்து காத்திருந்தானோ அது அவனை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சோழனுடைய பெரும் படை சுழி பள்ளத்தை அடைஞ்சது. ஆற்றுடைய 2 பக்கங்கள்லையும் மேலிருந்து படை நகர்வை கவனிக்க தொடங்கினாங்க. ஆற்றுடைய போக்குலேயே எவ்வியர் நோக்கி போக போறாங்களா இல்லை இணையும் ஆற்று தடத்துல நுழைய போறாங்களான்றதை பொறுத்து தான் தாக்குதல் அமையும். அதனால பிட்டன், ராவதன், பாரி உள்பட எல்லாரும் சுழி பள்ளத்தையே ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பொழுது புலர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே வட்டார மணல்ல தங்களுடைய கால்களை பதிச்சது சோழப்படையின் முதல் வரிசை யானைகள்.